ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷியோ அண்ட் டோரா எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளைட்டும் பறந்து போகுதா. அதோட கண்ட்ரோலே ஒரு மாஸ்டர் நல்லா மிஸ் ஆகுது. அந்த மாஸ்டரும் ரொம்ப கோரமாக இருக்குது. அங்கே அவராலையும் எதுவும் பண்ண முடியல. அவரும் ஒரு ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறாரு, மன்னிச்சிருமா, இந்த மாதிரி என்னால் உன்னை பார்க்கறதுக்கு வர முடியல. இதுக்கப்புறம் நம்ம டோராவை காட்டுறாங்க. அது சந்தோஷத்துல அப்படி குதிக்குது. அங்க ஒரு பெரிய ஃபிளைட் இருக்கா, அதெல்லாம் இது பார்த்ததே இல்ல. ஏய் பாத்தியாடா, அது எவ்வளவு பெருசா இருக்கு, அதெல்லாம் பறக்கலாம் முடியுமா, ரொம்ப ஷைனிங்கா வேற இருக்கு. ஆமா, இதுதான் ஒரு வழி, இதை வச்சுதான் நம்மளால ஹொக்கைடோக்கு சீக்கிரமா போக முடியும். ஆனா டோரா அங்க அதையே பார்த்து ஏய் பாடுறா பாடுறா அப்படின்னு சொல்லிருக்கு. சைடு ஒரு ஆளும் அங்க ஒரு பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அந்த பொண்ணை தான் நம்ம ஸ்டார்டிங்ல போட்டோல பார்த்திருப்போம். அந்த பொண்ணு கிட்டே அவரு சொல்றாரு, நீ வந்து கவலைப்படாதம்மா, நானும் எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ணேன், இருந்தாலும் என்னால காப்பாற்ற முடியல. ஃபிளைட் ரொம்ப நெருக்கமா போச்சு. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கு யாரு மேலேயும் தப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு முழு காரணமே ஒரு மாஸ்டர் தான். மாஸ்டர் தான் அந்த ஃபிளைட்டை அப்படியே ரேப் பண்ணி வச்சிருந்தது அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா அவ வந்து நம்பவே இல்லை. இந்த மாதிரி வியடான கதையெல்லாம் சொன்னா நான் இன்னும் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கதையை ஒன்றும் நான் நம்ப போதில்லை. எல்லாத்தையுமே நம்மளால அவங்க கேட்டுன்னு இருக்கான். ஆமா, நீ கேட்டியா? இவங்க வந்து யோகாயை பத்தி பேசின்னு இருக்காங்க. ஆனா டோரா இப்பயும் அந்த ஃபிளைட்டையே பார்த்துன்னு இருக்கு. அடே, நான் யோகாயை பத்தி பேசின்னு இருக்கேன், நீ என்ன பண்ண இருக்க? எனக்கு புரியுது, அது வந்து ஒரு யோகாய் தான். அதோட பேரு ஃபுஷிமா. கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப பயங்கரமான யோகாய். அவ்வளோ சீக்கிரத்துல நம்மளால தோக்கடிக்க முடியாது. அப்படியா? ஆமா, ஏன்னா அது வானத்துல எல்லாரையுமே தாக்கும். வானத்துல நான் சண்டை போடும் போது வெட்டியும் பார்த்தேன், லைட்னிங் அட்டாக்ஸையும் நான் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அதோட வீக்னஸ் சொன்னா கருப்பான பல்லு, இல்லைன்னா நிறையவே ஃபயரை வச்சு அதை தாக்கணும். இந்த சைடு அவங்க ஃபிளைட்ல உட்காரும் போதும் அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை ஒரு கொலைக்காரன், ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா எந்த போனதுக்கு ஒரு வகையில இவருதான் காரணம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கா. ஹீரோ வந்து அந்த விஷயத்த பத்தி தான் பேசுறான். நீங்க அவரை கொலைக்காரனா பார்க்க கூடாது, ஏன்னா விஷயம் வந்து நீங்க நினைச்சிருக்க மாதிரி போயிருக்காதுல. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு புரியுது, இது என்னோட சீட் தான். அப்பனா நானும் உங்க கூட தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பேரு விஷயம், உங்களோட பேரு ஹியாமா. ஆனா ஹியாமாக்கு கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதிரி ஆகுதா. அங்க ஹீரோ கையை போச்சு சமாதானப்படுத்துறான். நீங்க வந்து பயப்பட வேணாம். எங்க அப்பா வந்து ஒரு வாட்டி சொன்னாரு, ஃபிளைட்ல போறதுக்கு பயமா இருந்தா மத்தவங்களோட கையை பிடிக்கணும்னு. ஆனா உண்மையை சொன்னா எனக்கே பயமா தான் இருக்கு. அது ஒன்றும் காரணம் இல்ல, எங்க அப்பா ஏர்லியே தான் எந்த போனாரு. நான் எங்க அப்பா தான் ஒரு ஃபிளைட்டோட கேப்டனே. மாசம் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. அந்த டைம்ல பக்கத்திலேயே ஒரு ஃபைட்டிங் ஃபிளைட் வந்தது. அதுல இருந்தது ஹச்சுகாவா. அவரு தான், எனக்கு தெரிஞ்சு அவரு தான் எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்க அப்பா எப்படி காத்துலயே எந்த போயிருப்பாரு. ஃபிளைட்டும் பறக்குதா. டோரா அப்படி பறந்து அங்கேயும் இங்கேயே போகுது. எதிர்பார்க்கல இந்த ஃபிளைட் வந்து உண்மையிலேயே பறக்குது. நம்ம வானத்துல இருக்கும். உஷிய பையிலே இதை பாரா, இது வந்து பறக்குது. பண்றதெல்லாம் ரொம்ப அனோயிங்கா இருக்கு. உங்க வெளியில அந்த மாஸ்டரும் பறந்து போகுது. இந்த சைடு அவரும் அந்த பொண்ணுக்கு போத்தி விடுறாரு. அங்க இப்பதான் அந்த ஸ்டோரியை பத்தியும் நம்ம ஹீரோ கேட்கறான். இது வந்து ஒரு வைல்டான ஸ்டோரியா இருக்கலாம். நான் சொன்ன விஷயத்த யாருமே நம்பல. நான் அந்த மாதிரி ஒரு கதையை யாரு தான் நம்புவா? இல்ல, நான் நம்புறேன். ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையவே ஏற்பட்டிருக்கு. தான் அட்சுகாவா அவரோட விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, நான் அந்த ஃபிளைட்டை நோக்கி போயின்னு இருந்தேனா, அப்போதான் சடனா அந்த உருவத்தை நான் அந்த ஃபிளைட் மேல பார்த்தேன். ஃபிளைட்டுக்குள்ள இருக்கதும் அந்த ஹியாமா, அந்த பொண்ணோட அப்பா தான். அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா கடைசியில ஆக்சிடென்டா தான் அது போச்சு. இவரு சொல்லுவாரா, அந்த எத்தோட அட்மாஸ்பியரே அப்படியே மாறுது. இந்த இடத்துல அந்த மாஸ்டர் திடீர்னு அப்பியர் ஆகுது. பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அங்க டோராவும் சொல்லுது, அம்மா என்ன பண்ண இருக்க, சீக்கிரம் உன்னோட ஸ்பியரை சமன் பண்ணு. அதே மாதிரி அவன் ஸ்பியரை வர வைக்கிறான். இந்த சைடு அவர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. டிரைவர் 2 பேருமே இறந்துட்டாங்க. அதனால இவரு கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாரு. இந்த சைடு அவன் டோரா கிட்ட சொல்றான், சீக்கிரம் நீ தான் போய் ஏதாச்சும் பண்ணணும். என்னது, நானா? நான் எதுக்கு அதை பண்ணணும்? அம்மா, உன்னாலதான் வெளியில போக முடியும். உன்னால இதுல இருந்து பூந்து போக முடியாதா? சரி போய் தொலைறேன். இந்த சைடு அந்த மாஸ்டர் கொல்றதுக்கு வருமா. அங்க டோராவை பார்த்தோன்னே, ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற? உன்னை 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்லுக்கு அமிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீ பார்த்தா இங்க இருக்க. டோராவை பார்த்தனால அவருக்கு அங்க எதுவுமே ஆகல. இந்த சைடு டோராவும் ஃபயர் அட்டாக் பண்ணா. அதனால ஃபிளைட் ஒரு நிலைக்கு வருது. அதாங்க ஹியாமாவும் கேட்கறா, ஆமா உன்னோட முடி, அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஏன்னா இந்த மாஸ்டர் என்னோட முடி இதெல்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு மாஸ்டர் நினைக்கிறேன். எனக்கு புரியுது, இந்த மாதிரி நான் நம்புறேன். ஏன்னா என்னோட அப்பாவை கொண்டதும் இந்த மாஸ்டர் தான் நினைக்கிறேன். டோராவும் சொல்லுது, அடே பொடி பையிலே என்ன பண்ண இருக்க, நம்மளோட ஃபைட் வந்து இன்னமும் ஓவர் ஆகல. நான் இன்னமும் ஃபைட்டுக்கு இடையில தான் நம்ம இருக்குமே. இந்த சைடு அவ போய் பாக்குறா. அங்க இருக்கிற எந்த பொண்ணுங்களை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த
மாஸ்டர் நம்ம அட்சுகாவையும் தாக்கியிருக்கோம், அவரோட வயிற்றுலயும் அடிபட்டிருக்கு. அங்க இப்பதான் அவரு சொல்றாரு, இந்த மாதிரி நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவரு ஏர் டிஃபென்ஸுக்கும் கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு, ஏதோ ஒரு மாஸ்டர் வந்து எங்களை தாக்குதுன்னு. ஆனா ரேடார்ல எதுவுமே டிடெக்ட் ஆகலையா, இதனால அவங்க நம்பவே இல்லை. சரி, நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட வந்து சொல்றான், அதை நம்ம அழிக்கணும்னா அதுக்கு நிறையவே ஃபயர் வந்து தேவைப்படும். இது எனக்கு டோரா தான் சொல்லிச்சு அப்படின்னா நம்ம கிட்டயும் வேற வழி இல்ல, நம்ம வந்து மிசைலை வச்சுதான் தாக்கணும். அங்க டோராவும் வந்து கத்துது, ஆமா நீ என்ன பண்ண இருக்கடா, சீக்கிரமா தாக்குற வழியை பாருத. ஏன்னா உனக்கே தெரியும், போன வாட்டி ஒரு பொண்ணை நீ தாக்கியிருப்ப, நெஞ்சு வழியா அப்படியே அதை தாக்கியிருப்ப. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா இது அப்படிப்பட்ட ஸ்பியர் தான். அதே மாதிரி இது இந்த மெட்டீரியலையும் கிழிச்சுன்னு போய் தாக்கும், நீ அதே மாதிரி தாக்குறதுக்கு ட்ரை பண்ணு. ஹியாமாவோட அப்பா வச்ச அந்த போட்டோ இருக்குமா, அதை பார்த்து ஹியாமா ரொம்ப அழுவுறான். அதனாலே நம்ம உஷியோ ஒரு பிளான சொல்றான், என்னன்னா ஒரு அதோட வாழை வச்சு சிக்னல் கொடுக்கணும், அதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஹீரோ குத்தணும். ஹியாமாவும் வரா, ஏன்னா அவளால இது வரைக்கும் அங்க எதுவுமே பண்ண முடியல, இது வரைக்கும் அழுதுகினே தான் இருந்தேன், நான் இதையாச்சும் பண்ணணும். கண்டிப்பா அங்க டோராவும் பிடிச்சு அந்த எலக்ட்ரிக் சிக்னலை கொடுக்குமா. அங்க ரெண்டு பேரும் குத்துறாங்க, இதனால அந்த மாஸ்டரும் ரேடார்ல டிடெக்ட் ஆகுது. சைடு மத்தவங்களுக்கு தெரியுது, ஆமா நீங்க சொன்னது உண்மைதான், ஏதோ ஒரு விஷயம் ரேடார்ல டிடெக்ட் ஆயிருக்கு. அங்க ஹைசுகாவும் பேசுறாரு, நான் தான் ஹைசுகாவா. ஹைசுகாவான்னு பேரை கேட்டக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டர் பிளேன்ல இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் இவரு தான் தெரியுது. ஹைசுகாவாவும் இப்பதான் அந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. அவங்க முன்னாடி இருக்கிறது ஒரு யோகாய். இது யோகாயா? அதை பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட பேரு ஃபுஷியாமா. இந்த யோகாய நெருப்பால ஒண்டிதான் அழிக்க முடியுமா, அதனால நம்மளுக்கு நிறையவே நெருப்பு வேணும். சைடு நம்ம ஹீரோ சொல்றான், நான் வேணா மேல போய் ஏதாச்சும் பண்றதுக்கு பாக்குறேன், நான் மேல போய் அதை தனியா பிரிச்சுட்டா நம்மளால தப்பிக்க முடியும். ஆனா அப்படி பண்ணா ரொம்ப ஆபத்தாச்சு, நீ வந்து எங்கேயாச்சும் பறந்து போயிட்டனா, இல்ல இப்படி பண்ணா ஒண்டிதான் எல்லாராலையும் தப்பிக்க முடியும். டோரா சீக்கிரம் என்ன கொண்டு போ. ஏய் நீ என்ன பைத்தியமா, உன்னால பறக்க முடியாது, ஒரு வாட்டி நீ கீழே விழுந்தாலும் அவ்வளவுதான், இங்கேயே செத்துருவேன். டோரா எனக்கு வந்து உன் மேல நம்பிக்கை இருக்கு, அப்புறம் என்ன நீ ஒரு முட்டாள் தான், நீ என்ன முழுமையா நம்புறியா? ஆமா டோரா, இப்போ வந்து நான் உன்னை நம்புறேன். சரி அப்படின்னா நீ ப்ரே பண்ணிக்கோ. இதே மாதிரி அங்க டோரா கொண்டு போகுது. டோராவையும் நம்ம உஷியோவையும் அப்படி அது பிடிச்சது. ஆனா நம்ம டோரா கரெக்டான வாய்ப்பா பார்த்து அட்டாக் பண்றா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம உஷியோ அதோட காலை வெட்டி விட்டுறான். அங்க மத்தவங்களும் மிசைல வச்சு தாக்குறாங்க, அது அங்கேயே காலி ஆகுது. அந்த ஸ்பியர் அது வந்து பீஸ்ட் ஸ்பியர் தானே, பொண்ணா ஹகுமின் நொம்மனோ, அதுவும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அதை மீட் பண்ணாம நான் இறந்து போயிட்டேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அது அழிஞ்சு போகுது, இப்பதான் உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுது. என்னன்னா இந்த பிளைட் வந்து அது பிடிச்சிருக்கும்ல, அதனால கீழே இருக்கிற பாதி பகுதி வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆயிருக்கும். இப்போ லேண்ட் பண்ணா கீழே இருக்க விஷயம் வந்து உடஞ்சிரும், அவ்வளவுதான், நம்மளால சர்வே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டோரா நம்ம செத்துருவோமா? போனா உனக்கு பயமா இருக்கா சாகுறத நினைச்சா? டோரா உன்னால எதுவுமே பண்ண முடியாதா என்ன, நீ என்ன அப்படி சிச்சுன்னு இருக்க? போனா டோரா நீ வந்து வேஸ்ட் தான் போல, உன்னாலலாம் இந்த பிளைட் எல்லாம் தூக்க முடியாது, நீ தூக்கிந்ததான் நீ தான் ஒரு கிரேட்டான யோகாயா இருந்திருப்பிய. நான் நீ ஒன்னும் கிரேட்டான யோகாயெல்லாம் இல்ல, நீ ஒரு டம்மி பீஸ் தான். இது கேட்டோன்னே டோராக்கு ரொம்ப கடுப்பாயுது, யார பத்தி இப்படி சொல்ற, அங்க இதனாலேயே பிளைட் அதை காப்பாத்துது. அங்க டோராவை தான் அவன் வேண்டிக்கிறான், டோரா நீ வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும். அங்க இதே மாதிரி லேண்டிங்கும் நல்லா போகுது. டோராக்கு அவ்வளவு சந்தோஷம், பாத்தியா நான் ஒரு கிரேட்டான யோகாய் தான், இல்ல அவங்களுக்கும் இப்ப நிம்மதியா இருக்கு. நம்ம ஹீரோ பண்றதுக்கு இன்னமும் நிறைய வேலை இருக்கு, இதனால ஹீரோ வந்து போலான்னு இருப்பானா. அங்க அந்த பொண்ணு சொல்றான், நான் உங்ககிட்ட கடைசியா ஒரு வார்த்தையை கேட்கலாமா? ஆனா அதுக்குள்ள டோராவும் வர சொல்லுது, டைம் ஆகுதுடா நம்ம சீக்கிரமா போகணும். அவன் போறான். அங்க ஹியாமாவும் சொல்றான், நம்ம கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் மீட் பண்ணலாம். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறமும் வேற லெவலான எபிசோட்லாம் இருக்கு. அந்த ஹகுமே நொமோனோ அது வந்து என்னது, அது வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 எபிசோட்ல ரிப்பீட்டடா அந்த வார்த்தை வந்திருக்கும். அது என்னது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.